இனிமையானா யாரால முடியும்? அத்தான் பகவானாலதானே முடியும். அத்தானோ அத்தான் என்று அழைத்த போது ஐயையா ஐயையா அசுர அதாவது அரக்கமெல்லாம் வந்து நம்மள மாமா மச்சாம்னு சொல்லி முறை சொல்லி கூப்பிடுதானே என்று ஆண்டவன் சிவபெருமா அடே வல்லரக்க அதான் என்று சொல்லாதடா அதான் என்று சொல்லாதடா அறிவு கட்ட வல்லரக்கா மச்சான் என்று சொல்லாத மச்சான் என்று சொல்லாதேடோ மானங்கட்ட வல்லரக்கா அத்தாமன்னு சொல்லலாமா? மச்சாமன்னு சொல்லலாமா? அது எங்க அக்கால ஓ மச்சான் ஓ மானங்கட்ட பேயிலன்னு உங்க அண்ணன் கேட்காரு. நீ சும்மா இருக்க? மானங்கட்டவர வெக்கங்கட்டவர நீ திருத்துதாடா திருத்துதாடா ஓ நீ திருத்துதாரா? பரவாயில்ல, நல்லா திருந்துங்க. 2 பேரும் திருந்துட்டீங்கன்னா சரி. அடே அரக்கா அச்சா மத்தான் என்று சொல்லாதே என்று சொல்ல அத்தா மச்சாமன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு ஆடுன கோப்ப அசைந்த கோப்ப ஆடாம அசையாம இருக்க வந்திருப்பது அரக்கம்னு நினைச்சலாம். ஆண்டவன் பகவான் அரளி கோப்பை விட்டு வெளியே வராம இருக்காரு. அதனால இவர் சும்மா விடலாமா? இவர் அரளி கோப்பை விட்டு வெளியில வர வேணுமே. ஆனா அவர் குட்டை உடைக்கணும், கூலிக்கிறான். அன்று ஆடிய திருவிளையாடல்ல ஓரிரு வார்த்தையை எடுத்து விட வேணுமே என்றோ அப்படி பார்த்தார் என் பெருமான் கோபால கண்ண. அத்தா பகவான அன்று ஒரு நாளையில அரக்கனேக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையோ அரக்கனுக்கு 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 வரம் கொடுத்தது மானம் இல்லையோ உனக்கு ரோஷம் இல்லையோ இப்படி அரளி மூட்டுக்குள் ஒளிந்திருப்பது இல்லையோ அரளி மூட்டுக்குள் ஒளிந்திருப்பது இல்லையோ உனக்கு மானம் இல்லையோ அரளி மூட்டுக்குள் ரோஷம் இல்லையோ மதுரையில மனுஷம் வந்தது மானம் இல்லையோ மச்சான் ரோஷம் இல்லையோ அந்த மன்னன் கையால் அடிகள் பட்டது இல்லையோ மச்சான் மன்னன் கையால் அடியம் பட்டது இல்லையோ மானம் இல்லையா மன்னங்கையால் அடிகள் விட்டது மச்சான் மச்சான் அப்படி சொல்லு பிட்டுக்கு மனுஷன் வந்தது மானம் இல்லையோ மச்சான் ரோஷம் இல்லையோ அங்க பெரும்பாலே அடிகள் பட்டது இல்லையோ பெரும்பாலே அடிகள் பட்டது இல்லையோ மச்சான் ரோஷம் இல்லையோ மச்சான் மச்சான் விட்டுக்கு மனுஷன் வந்தது உமக்கு மானம் இல்ல
பெரம்பாலே அடிகள் பெற்றது உமக்கு வெக்கம் இல்ல. வேண்டாம். மதுரையிலே மண் சுமந்தது மானம் இல்ல. மன்னன் கையால் அடிகள் பெற்றது உமக்கு வெக்கம் இல்லையா? சொரண கட்ட வர சூடு சொரணையா? மானம் கட்ட மச்சான். அது என்னையா மானம் சூடு சொரணனா என்னென்ன? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு தான். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் சூடு சொரணை எல்லாம் இருக்குமா? சோத்துல உப்பே போட்டு சாப்பிட மாட்டேன். அதனால உனக்கு ஒண்ணு இல்லைங்க. எங்க மச்சான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாரு. உங்க மச்சானுக்கு சூடு சொன்னது எல்லாம் உண்டா? உண்டு. எக்கச்சக்கமா இருக்கா? அதனால அப்ப பார்த்தார் ஆண்டவன் சொல்வருமா, மதுரையிலே மண் சுமந்தது யாருக்கு தெரியும்? மாப்பிளைக்கு தெரியும். மன்னன் கையால் அடிகள் விட்டது யாருக்கு தெரியும்? மாப்பிளைக்கு தெரியும். வீட்டுக்கு மண் சுமந்தது யாருக்கு தெரியும்? பெரம்பாலே அடிபட்டது யாருக்கு தெரியும்? அப்ப வந்திருப்பது அரக்கனா இருந்தாலும் சரி, அந்த கிறுக்கனா இருந்தாலும் சரி, அதனால துணிஞ்சவனுக்கு துர்க்கம் இல்லை என்று மனமதில எண்ணி அரளி கொப்பை விட்டு வெளியிலே எழுந்து வருகிற பொழுது அவருடைய முகத்தை கண்டு அச்சுதன் கண்ணன் புண்ணையாகவே நகைத்து சிரித்தார். எப்படி சிரிக்காது தெரியுமா? நகைத்து சிரிப்புன்னா எப்படி தெரியுமா? எப்படின்னா மாமா ஏ மாமா அது அந்த சிரிப்பு கிடையாது. இங்க பாரு என்ன, அதாவது பல்லு தெரியாம சிரிக்கணும். இங்க ஐயா இதான் பல்லு தெரியாத சிரிப்பு. சீதாவை கட்ட பின்னால விட்ட பாதுகளா இருக்கு. அதனால நகைத்து சிரித்தார். அவர் சிரிப்பை கண்டார். அப்ப பார்த்தார், ஏ கண்ணா, உன் கதை என்ன ரொம்ப சம்பூர்ண யாக்கியமா? என்னைய மட்டும் மதுரையில மண் சுமந்த மன்னன் கையால அடிகள் பட்டோம்னு சொல்லுதேல, மதுரையில எதுக்கியா மண் சுமந்த? பிட்டுக்கு. பிட்டுக்கு மதுரையில எதுக்கு மண் சுமந்த? எதுக்கு? அது எதுக்கு? பிட்டு சாப்பிடுறதுக்கு. எல்லாம் கிளவி விட்ட புட்டுக்கு தான். கிளவி புட்டுக்கு. பிட்டுக்கு மண் சுமந்த. அது எதுக்கு? மதுரையில மண் சுமந்து மன்னன் கையால தானே அடிகள் பட்டேன். யாரு கையில பட்ட? வைகை அணையை அரைப்பதற்காகத்தானே மண் சுமந்தேன். மன்னன் கையால தானே அடிகள் பட்டேன். நான் கொட்டுப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலும் தானே எந்திரிக்கேன். ஆமா, மட்டும் மோதிர கையால தானே கொட்டுப்பட்டிருக்கேன். ஆம்பளைக்கு ஆம்பளை தானே அடிபட்டு இருக்கேன். உங்க அதை என்ன ரொம்ப சம்பூர்ண யாக்கியமா? யாக்கியமாயா? எத்தனை டைமாகட்டு விரட்டி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். ரொம்ப யாக்கியமா? பிட்டுக்கு மண் சுமந்தோம்னா அன்னைக்கு பிட்டுக்கு மண் சுமந்த. எதுக்கு மண் சுமந்த? அந்த கிளவி வித்து புட்டை வாங்கி சாப்பிட்டேன். கிளவி புட்டு திங்கிறதுக்கு தான் இப்படி மண் சுமந்த. கிளவி வித்து புட்டியா? ரொம்ப டைட்டா இருக்கும் பாத்துக்கோ. கிளவி புட்டுல ஐயா. ஆமா, கொஞ்சம் கூட 10 நிமிஷம் வேக விட்டுருக்கா. அனுபவம் பேசுதியா? அனுபவம் பேசுது. அதான் அந்த யாழ்ப்பாணக்காய திருவி உள்ள தந்துட்டு இந்த புட்டையும் தந்தானே எப்படி இருக்கு? அதான் அனுபவம் பேசுது. அதனால ஓ கண்ணா, உம்ம கதை என்ன ரொம்ப சம்பூர்ண யாக்கியம் நினைச்சீரா? அஞ்சு ஒரு நாளையிலே நான் ஆணுக்கும் ஆணுக்கும் ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் தாமியா அடிபட்டு வந்தேன். நீ ஒரு பொம்பளைட்டே அடிபட்டீர, உமக்கு வெக்கம் இல்ல? எந்த பொம்பளையா? அன்று ஒரு நாளையில ஆயர்பாடி பட்டணத்தில் ஆயர்பாடியில் போய் பிறந்தது மானம் இல்லையா? உனக்கு ரோஷம் இல்லையோ? மாடு மாடு மேய்த்து வயர் வளர்த்தது இல்லையோ? மாடு மேய்த்து வயர் வளர்த்தது இல்லையோ? மானம் இல்லையோ? மாடு மேய்த்து தேடி கொண்டது மான இல்லையோ? உனக்கு ரோஷம் இல்லையா? அங்க ஓடி கட்டி அடிக்கப்பட்டது இல்லையோ? ஓடி கட்டி அடிக்கப்பட்டது இல்லையோ? மானம் இல்லையோ? வரலி கட்டி அடிக்கப்பட்டது ரோசம் இல்லையோ? தேடி கொண்டது மானம் இல்லையா? உனக்கு ரோஷம் இல்லையோ? தயிர் மத்தால அடிகள் பட்டது இல்லையோ? மத்தால அடிகள் பட்டது இல்லையோ? மானம் இல்லையோ?
அத்தா அதாவது நீர் ஒண்ணு சொன்னீரு நான் ஒண்ணு சொன்னேன். அதனால அத்தா வேணும்னு அரளி கோப்பை விட்டு வெளியில வரலன்னு சொல்லித்தானே நான் உண்மை ஏளினமா பேசினேன். நான் ஒண்ணு சொன்னோம்னு நீர் என்னைய பதிலுக்கு பேசிட்டியாரு. அதனால உண்மை பாட அடக்கம் பாடு. நான் போறேன் ஆடு மாட்டோட ஆடு மாடெல்லாம் பத்தியா ஓ பேராத ஏன் தான் பாக்காத. சரி தங்கச்சிய பாரு. உன் தங்கச்சிய பாக்கவா? அப்படியா? வச்சுக்கோயே. சரி உன் தங்கச்சி பூ வைக்க மாட்டா பொட்டு வைக்க மாட்டா. சரி நிம்மதியா தூங்க மாட்டா. அவன் எந்த வேலையும் அவளுக்கு நடக்காது. அவளுக்கு செய்ய முடியாது. அதனால எப்பா கண்ணா நீ ஒண்ணு சொன்ன நான் ஒண்ணு சொன்னேன். சரிக்கு சரி சரியா போச்சு. அதனால என்னைய பார்க்க வேண்டாம். உன் தங்கை பார்வதியை பாரப்பா. உன் தங்கை பார்வதா தேவி ஆண்டவன் பகவான் நான் இல்லாவிட்டா எப்படி இருப்பா தெரியுமா? அவ்வளோ பூவிழப்பா புட்டிழப்பா தங்கச்சி பார்வதி நான் இல்லன்னு வச்சுக்கோ உயிரோடே இருக்க மாட்டான். நாக்க புடுங்கிருவா லஞ்சரிச்சு தின்னுருவா நல்ல உயிரவே மாச்சிருவா. அதனால என்னைய பார்க்காவிட்டாலும் உன் தங்கையை பார்க்க வேணும் என்று சொல்ல அப்படியானால் அசுர அரக்கனை வதை முடிக்க வேணுமேயானா என்ன செய்யணும் தெரியுமா? நாம் போய் அசுர அரக்கனை வதை முடித்து வர வேணுமேயானா நம்மள ஆடு மாடு மேய்ச்சு வயிறு வளர்த்தவர்னு சொன்ன இந்த ஆண்டவன் பகவான சும்மா விடலாமா? இந்த அச்சுதன் அதாவது ஆண்டவன் பகவான சும்மா விடலாமா? விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மைத்துனா நான் போய் அதாவது அப்பா கண்ணா என்னைய பார்க்காதவன் தங்கையை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அத்தா நான் போய் அசுர அரக்கனை வத முடிக்க வேணுமே. ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆடுகள மாடுகள மாடுகள வர வேணும் என்று சொன்ன போது சொன்ன போது இந்த கோனார் சொர்வம் உமக்கு தாமியா ரொம்ப சூப்பரா இருக்கு.
ஏரியா இன்னைக்கு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சரி. புலித்தோல் உடைய முதல்ல அந்த பக்கம் தூக்கி தூர போடும், அவுத்து போட்டு. ஆனத்தோல் போர்வி அங்கிட்டு போடும் ஆமா அப்படின்னு சொல்லி ஆ. 7 கொடுத்து மண்ணெடுத்து 21 நாமங்களை கொடுத்து போட்டு. போனா சொருவங்களை கொடுத்து சரி. அத்தா இந்த சொருவம் உமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா. அப்படின்னு சொல்லி ஆமா. ஆடு மாடுகளை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அச்சுதன் கண்ணன் ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு ஒப்படைத்து விட்டு. அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படியம்மா? அத்தாம் பகவானே, என்ன? இன்றைய நாள் முதலாக நாம் போயிட்டு வரும் வரைக்கும் சரி. ஆடு மாடு கன்று குட்டி ஒரு குட்டி குறைஞ்சாலும் சரி ஆ, உம்மை நான் சும்மா விட மாட்டேன் சும்மா விட்டு தர மாட்டேன். அப்படின்னு சொல்லி குட்டி கரெக்டா இருக்கணும். போனார் சொருவங்களை கொடுத்து விட்டு ஆமா. அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? ஆமையா. அத்தாம் பகவானே, என்ன? ஆட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்காரோ ஆட்டுக்காரவே ஆ, அதான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடு மாடுகளை மேய விட்டுட்டு போய் பிடிச்சிடக்கூடாது. போகாத பாதையில போயிடக்கூடாது. இப்பதான் பருவத்தில் வந்திருக்கு. ஆடு மாடெல்லாம் மேய விட்டுட்டு புத்தி விட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திடக்கூடாது. அதான் யாரு இந்த பகவானை கேட்காரு. அதான் அவரு நம்மளைத்தான் கேட்காருன்னு பாக்காரு. நம்மள சொல்ல முடியுமா உண்மையை மாமா? கேட்கறதுக்கு யாரு அவங்கள சொல்ல முடியுமா? ஆ. ஒப்படைத்து விட்டு ஐயா, ஆடு ஒரு குட்டி ஒரு கன்று குறைஞ்சாலும் உங்க சும்மா விட மாட்டேன் அதானே காட்டேன். என்று மனதுல எண்ணி ஆமா, நாம இப்படியே போனோம்னா அசுர அரக்கனை வதம் முடிக்க முடியுமா? முடியாதுல. ஒரு மனுஷனுக்கு 3 ஆசை உண்டு. என்ன ஆசைமா? 3 ஆசைன்னு சொன்னா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. சண்டால போய் இந்த பெண்ணாத மூணாவது ஆசை வருவாங்க. மண்ணு மன அசுர அரக்கனுக்கு நிறைய இருக்கு. ஆமா. பொண்ணும் பொருள் எக்கச்சக்கம் வச்சிருக்கான். அரச மன்னனே பெண்ணுக்கு மயங்காதவன் யாரும் உண்டா? ஒருத்தரும் கிடையாது. என்னைய தவிர வேற எவனும் கிடையாது. ஐயோ அப்பா, சம்பூர்ண யோக்கியம் வாரம் செம்ப தூக்கி தூர போடுன்னு ஒரு சொல்லுவாங்க. பொம்பளை எதுக்க வாரான்னு சொன்னா 10 அடிக்கு அங்கே ஓரமா ஒதுங்கிடும். ஆமா, தெருவுக்கு ஒரு பொண்டாட்டியும் முக்குக்கு ஒரு வைப்பாட்டியும் வச்சுக்கிட்டாலே தான் உனக்கு பொண்ணாசைன்னா பிடிக்காதாக்கும். ஆமாமா ஏம்மா இவரு பில்லு அடிச்சுட்டு ஊருக்கு போயில பொம்பளை அம்பிட்டு வேறு சேலையில புள்ள அள்ளி வீட்டுக்குள்ள கொண்டு இருந்தாளுங்க. ஏன் அந்த சேலையை எடுத்து மாந்து வாக்காருமா. இல்ல கண்டாலே கிளப்புல ஊரே கிடுகிடு இது நம்ம வீட்டு சேலை தானா அடுத்த வீட்டு சேலை தானா பாக்கணுங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு தான். அதானே காட்டேன். வேற தவறு கடைக்கு நினைக்க ஒரு ஆள் வர முடியாது. ஆமா. ஒரு சீவக்கா போட்டோன்னா அப்படித்தான். அதானே ஒரு ஷாம்பு. ஒரு ஷாம்பு, ஆமா, மட்டும் நவரத்ன எண்ணெய். நவரத்ன எண்ணெய். கொடுத்தே கரெக்ட் இந்த நவரத்ன எண்ணெயை கொடுத்தே கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. செய்ய. அதாமனே ஊருக்கு ஒரு பொண்டாட்டியும் முக்குக்கு ஒரு வைப்பாட்டியும் வச்சிருக்காருங்க. எங்க அத்தை யாருக்கிலே சொல்லிட்டா. என்னன்னு? அதாவது எல்லாத்தையும் பார்க்கல அவர் கண்ணுக்கு அழகா தெரியும். சரி, என்னைய பார்க்கல மட்டும்தான் அவருக்கு அழகே தெரியாதும்பா. போச்சா? ஆமா. மருமவங்கிட்ட சொன்னாவாக்கும் இந்த வார்த்தைய. தெரியாம சொல்லுதா என்ன செய்ய. நீ எல்லாம் இருக்காத, அதாவது மருமவங்கிட்ட சொல்லியிருக்கா பாரு. மருமகம்னா யாருங்க? பெத்த பிள்ளையும் ஒண்ணு மருமகனும் ஒண்ணுதான். அதானே மகனுக்கு சமம். பொண்ணையெல்லாம் கட்டையில தூக்கி வச்சு விட்டாண்டா ஒண்ணுக்கு முடியாத பேல. அதனால பெண்ணை போல் சொருவங்களை எடுக்க வேண்டுமே என்று ஆமையோ ஆகட்டும் என்று சம்மதித்து அவர் எப்படி சொருவங்களை அம்மா சாஸ்தா பறக்கணும்ல. இல்ல இப்போ நீங்க ஆமாண்ணே. ஏற்பட்ட சொருவத்தை எடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி என்பரும் அன்றும் பாவனோ ஒரு சொருவம் ஒரு சோறு 8 வயது சென்ற வயது சென்ற பெண்ணம் போல என்னை போல 16 வயது சென்ற வயது சென்ற பெண்ணம் போலோ வீதியில ஏரியில ரத்தினம் போட ஒரேதில வளையதில கெட்டி வாட்டதை விட்டதை தங்கத்தை உருகிய விட்டதை போரி சடை மூடி போட்டு வைத்து சடை முடிந்து போட்டு பாரிஜார மலரடி கண்ணழகு காணாதென்று
தங்கனாக பூட்டி கொண்டு ஓட்டி கொண்டு வரும் காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள மோகினியால் வடிவம் கொண்டு அறிவாம் கொண்டு ஆயனங்க வருவானா அருவாளா ஆயனங்க வரவோடு வல்லறைக்குள்ள ஒத்தையில வாரமே தன்னந்தனிமையா வாரமே நமக்கு இப்பேர் பெற்ற காட்டுக்குள்ள ஒரு பெண் கிடைச்சா எப்படி இருக்கும் நச்சுன்னு இருக்குமே என்று மனமதுல எண்ணும் போது ஆமா ஏறிட்டு பார்க்குகிறான் ஐயா சலங்கை சத்தம் காதிலே கேட்டது கேட்டு ஏறிட்டு பார்த்தா ஆ. செக்க சிகப்பு செவ சூரியம் போல ஆமோ மனமோகினி பெண்ணான வாணிக்க கண்டு அவனே ஏடி அம்மா பெண்மையே ஊரு என்ன பேரி என்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன உள்ளவன் முடியாம சொல்லிடவா வெங்கட போது வனவேடா தாடியும் ஜன்னாசிமா வந்து வழிமறிச்சு ஏன் ஊரு பேரை கேக்கிய நீ யாரியா நீ அத முத சொல்லுடே யாரு இப்படி வந்து நிக்கும் காரணம் என்ன ஆமா ஏய் அம்மாமோ ஏ பெண்ணே ஓ. என்ன பாக்கல உனக்கு யாருன்னு தெரியல தெரியல ஆண்டவன் சிவபெருமானே மனமதிலே எண்ணி ஆ, வருடம் 12 தவம் இருந்து சரி எரிக்கக்கூடிய அக்கினியாகப்பட்ட தூண்டுவா முனிவரங்களை பெற்ற அறத்தை பெற்ற அந்த அசுர அரக்கன் நான் தானம்மா பாதாள சக்கரவர்த்தி வல்லரக்கராஜுதன் அப்பேற்பட்ட அரக்கன் நீதானா ஆமா அதனால வா உன்னை இன்னைக்கு கொல்லத்தானே வந்திருக்கேன் யா அப்படின்னு மனசுல எண்ணிக்கொண்டு ஆ, அண்ணே வல்லரக்கா ஓ. உங்க அரக்கன் நீதானா அனேதம் நான் யாரு தெரியுமா யாரம்மா அங்க மலையாள தேசத்தில காதலமால பெற்ற மலை இந்த மலையரசன் நாங்க 8 பேர் முதலாவது பிறந்தவட காசியில வாழ்கின்ற காசி விஸ்வநாதருக்கு சாட்சிய கொடுத்திருக்கோம் இல்லையில கொலுவரும் சிதம்பரநாதனுக்கு சிவகாமிய கொடுத்திருக்கோம் மூணாவது அக்கா திருவண்ணாமலையதில் அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கோம் நாலாவது அக்கா சங்கரங்கோயில் தன்னாதில சங்கர நயினாருக்கு அவரை கோமதிய கொடுத்திருக்கோம் அதாவது திருநெல்வேலி டவுனதில நெல்லையப்ப சாஸ்திரிக்கு தான் காந்திமதிய கொடுத்திருக்கோம் ஆறாவது அக்காள பாவந்திற்கும் பாவநாசம் பால விஸ்வநாதருக்கு ஏழாவது அக்கா குறைதீர்க்கும் குற்றா பற்றாத குடிநீர் தீராத தலைவலி குற்றால நாதர் முடிய கொடுத்திருக்கான் எட்டாவது பிறந்தவா 7 பேரையும் பெரிய பெரிய சலமதிலே கொலுவருக்கு
இருக்கக்கூடிய சரி பெரிய பெரிய ஆலயத்துல 7 பேரையும் கைப்பிடிச்சு கொடுத்துட்டோம். உங்க அக்கால ஆமா சரி. நான் 8வது பிறந்தவா. எட்டு பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணுதான். எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணுதான். வாயில மட்டமண் இல்ல. பிறகு 8வது பிறந்தவா கொட்டாரம் கட்டி ஆளுவாயா. அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஆளுவ போலுக்கு. 8வது பிறந்தவா கடைக்குட்டி மாவா. உங்க அப்பா இன்னும் சட்டியே எடுக்காம இருக்காமாரு. இப்ப பொம்பளை பிள்ளை இருக்க வீடுதான் பணக்கார வீடு. அப்படியா? ஆம்பளை பிள்ளை இருக்க வீடுதான் சட்டி எடுக்க வீடு வச்சுக்கோ. சரி இருக்கட்டும் போட்டதுனால 8வது மகா ஆமா கடைக்குட்டி மவானா. எங்க அப்பா நேர்ந்து தவம் இருந்து நெய்யால விளக்கரிச்சு என்னைய நெய்யும் சோறுமா ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு. அதான் ஆளு நச்சுன்னு இருக்க. அட உன் கண்ணுல கள்ளிப்பால கறக்க இல்லம்மா நெய்யும் பாலும் சாப்பிட்ட உடம்பு தனியா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதனால என்னைய நான் பூத்து நிறைஞ்சு இருந்த நேரம் என்ன யாருமே பெண் கேட்டு வரல. ஏன் ஒரு கலட்டு பைய கூட வரலையோ? யாமுன்னு கேளு. எதுக்கு? அதாவது பிறந்தது வந்து என்ன மூலத்துல முதக்காடு. ஐயோ என்ன மூலத்து நட்சத்திரம் மாமியாளுக்கு ஆகுது மங்கள முத்தத்துக்குள்ள அவ இழுத்துறோம். ஆமா பூத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? என்ன உத்துறோம் உத்துறோம். ஐயோ உத்தரத்து தாலி உரியில சொல்லுவாங்க. ஆமாண்ணே. ஐயோ அதனாலே நீ யாரும் பெண் கேட்டு வரல. ஒரு குள்ள மனுஷன் ஒரு போட்டோ கொண்டாந்து தந்தாரு உன் கையில. ஆமா சரிதான். ஒரு குள்ள மனுஷன் நல்ல 2 மீட்டரும் அவ பாயிண்ட் இருந்தாரு. அதுக்கு மேல வளரக்கு சீத்துவம் இல்ல. இல்ல நானும் சரின்னு சொல்லி சரி நம்மள யாருமே பெண் கேட்டு வரலையே இவருக்காவது நம்ம சம்மதிப்போம் பார்க்கப்படுவோம் அப்படின்னு நானும் சம்மதிச்சு எங்க அப்பே மலையரசு என்னைய தாலியை கட்டி கைப்பிடிச்சு கொடுத்தாரு. சரி. ஆனா 4 வண்டி சீதனத்தோட நான் போனேன். உன் பின்னால 4 வண்டி இருந்தது. ஆமாண்ணே. அங்க போய் பார்த்தா 4 வாசலும் ஒரு போல இருந்தது. உன் புருஷன் வாசல். சரி. அங்க இருந்து ஒருத்தி பச்சை கிளிய தோல்ல வச்சுக்கிட்டு பச்சை பச்சேன்னு வந்தா. அவாதான் அந்த சக்கலாத்தியா உங்க சொக்கை முண்டாட்டி. ஆமா அந்த மீனாட்சி. அவாதான் அந்த சொக்க முண்டாட்டி மீனாட்சி சக்கலாத்தியா. சரி. அவ அங்க இருந்து வந்தா பாத்தியா? அவ அங்க இருந்து வார போது என்ன ஐயோ ஆலாத்தி எடுக்க வாரான்னு நினைச்சேன். அவ முடி என் கைக்குள்ள. சரி. என் முடி அவ கைக்குள்ள. பேதியில போவா மக்கா. சக்கராத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம். ஆமோ அவதான் அந்த சொக்க முண்டாட்டி மீனாட்சியா. அப்படியா? சொக்கனுக்கு பெட்டி அளவு அவன் பொண்டாட்டிக்கு சக்தி அளவு. சட்டி அளவு. சட்டி இல்லனே சக்தி 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 அளவா. சரி இருக்கு. அதனால இந்த வாழ்க்கை நமக்கு சரிபட்டு வராது. நீ சரிபட்டு வராது. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்ததுல திங்கக்கிழமை. எனக்கு வேலைக்கிழமை. வேலைக்கிழமை. அண்ணே வல்லரக்கா போன வேலைக்கிழமை ஏழை போன வேலைக்கிழமை ஏழை ஞானமும் தான் முடிவு வீடு போனேன் நல்ல கிழமை ஏழை சண்டை போட்டு பிறந்த வீடு வாழை காட்டு வழி வாழப்படி ஒட்டையில வாழப்பேண்ணை உடம்பரப்பா தனியாக வாழப்பேண்ணை தங்கை போல அண்ணே அண்ணே வல்ல மாமவானா முன்னாலை மாமி வரா பின்னாலை புருஷன் இப்ப வந்தாங்கன்னு வை உன்னைய கத்திக்கு இறையாக்கி சரி ஆட்டு நெறி வாயில கொண்டு ஊட்டிட்டு போயிடும். இறையா ஊட்டிடுவான். அதனாலே அண்ணா வல்லரக்கா என்னம்மா இந்த வாழ்க்கை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஆமா புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன். நான் போறேன். போன வேலைக்கிழமை எனக்கு கல்யாணம். உனக்கு இந்த வேலைக்கிழமை புருஷனே வேண்டாம்னு போறேன். அப்படியா? அதனால குத்தையில வாரவளம் உடம்பரப்பா நினைச்சுக்கோ. ஓ பைத்தியாரி வாரவள போறவள எல்லாம் உடம்பரப்பா நினைச்சா நான் எவ்வளோட இருந்து வாழ்வது? தனியாக வார பெண்ண தங்கையாகவே நினைச்சுக்கோ. அப்படி காட்டுக்குள்ள கண்ட பெண்ணெல்லாம் தங்கன்னு நினைச்சா நான் யார போய் குழந்தையான்னு கூப்பிட மைனின்னு கூப்பிட? அதனால அண்ணே வல்லரக்கா என்னம்மா மாமே வாரா மாமி வாரா பின்னால என் புருஷன் கண்டா கத்திக்கு இறையாக்கி காட்டு நெறி வாயில கொண்டு ஊட்டிட்டு போயிருவான். உன்னை இறையா ஊட்டிடுவானாலே வழிய விடு வல்லரக்கா. ஆமா ஏ அண்ணே அரக்கா நான் பொண்ணு இருந்து அந்த பெருமாளுக்கு அங்க இருந்து பட்ட சாலும் அந்த மாயனுக்கு
கண்ணனுக்கு தான் தெரியும், என் பெருமாளுக்கு தெரியும். மங்கை பட்ட சனம் மாயனுக்கு தெரியும், அம்மா பெண்ணிலிருந்து பட்ட சனம் அந்த பெருமாளுக்கு தெரியும். அதனாலே அண்ணா கண்ணா ஏ கண்ணா, ஏ அண்ணா வல்லரக்கா, ஓ. இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு சரிபட்டு வராதண்ணே. அதனால வழிய விடு வல்லரக்கா ஆமா என்று மோகினியால் சொன்ன போது, ஆமையா ஏ மோகினி என்ன? எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் உனக்கிட்டு இருக்க, முத்தான வாய் திறந்த அத்தான் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்ல, அம்மா அத்தான்னு அழைக்கணும்னா ஆ. மூத்தவா ஒருத்தி இருக்காள, உறுதிதான். ஆமா ஒருத்திதான் ஆ. மூத்தவா இருக்காள, அவ கூட முகம் கொடுத்து பேச மாட்டோம்னு சொல்லி சரி எனக்கு நீ சத்தியம் செய்து தர வேண்டும் என்று சொல்ல, அம்மா அப்பந்தான் பார்த்தா என்ன? யாமுன்னு சொன்னா மூத்தவா இருக்கும்போது என் கையை பிடிச்சோன்னா நான் கறி உருகி சாம்பலா போயிருவேன், அம்மா நீ எரிக்கக்கூடிய வரங்களை பெற்றவன். சரி. ஆனா ஆ. யார் கூட இருந்து வாழ்க்கை செய்வ? ஆமா யோசனை பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. முத்தான வாய் திறந்த அத்தான் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்ல, ஆ, அழைக்கணும்னு சொன்னா சரி. முத்தவா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு என்றைக்கும் துரோகம் என்ன மாட்டோம்னு ஆ, எனக்கு சத்தியம் செய்தர வேண்டும் என்று சொல்ல, ஐயோ ஆகட்டும்னு சம்மதிச்சா. சரி. சத்தியம் தானே, ஆ. சக்கர பொங்கல் மாதிரி, அதானே நமக்கு என்ன. பொய் புளியோதர மாதிரி. ஆ, ஏ மாயா மோகினி, சத்தியம் தானே வேணும், அம்மா. இந்த அப்படி வாங்கிக்கணும். என்னபடி? அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி? ஆய கலைகள் 64 படிச்ச சண்டாள வல்லரக்கு அரக்கன் புத்தி கட்டாம் பலங்கட்டாம் பெற்ற வரத்தையே மறந்துட்டான். மறந்து போனா மறந்து போனா. ஆண்டவங்கிட்ட வர வாங்கினானே, ஆ, தன்னை நீக்கி வாங்கினானாயா? ஒரு போது வாங்கல. இல்லவே இல்ல. இல்ல பொம்பளை தானே, இவளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சான். நினைச்சான் பைய. ஒரு பொட்டஜி நினைச்சா வாழையும் வச்சிருவா சாவையும் அடிச்சிருவான்னு தெரியல. அம்மா ஆ, ஆ, அதனால ஆ, பரம் தானே வாங்கினா. ம். அந்த அசுரரக்க ஆமா பெண்ணு என்று நினைத்தான், பெருமாள் என்று எண்ணவில்லை. எண்ணாமல் மங்கை என்று நினைத்தான், மாயன் என்று எண்ணவில்லை. எண்ணாமல் கண்ணி என்று நினைத்தான், கண்ணன் என்று எண்ணாமல். எண்ணாமல் மாற போறோம் என்று மனதிலே எண்ணல, சாவ போறோம் என்று சற்று எண்ணல. எண்ணாமல் அவன் முங்கி முனிகி தேவர் மூவரானையாக ஆமா. அவனோ உண்டு வேடல் தன்னை எடுத்தான். தன்னை எடுத்தான். உலகில வைத்தானே. வைத்தானே. ஏ மோகினி, ஓ. இந்தா பாருண்ணா. இதோ பார். முங்குனா முழுகுனா முழங்கால் நனையாமல் முண்டு விரல் தனை எடுத்து எடுத்தா. முக்கணனே சாட்சி என்று சாட்சி வைத்து. மூத்தவா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஆமா உனக்கு இன்றைக்கும் துரோகம் எண்ண மாட்டேன் என்று என்று சொல்லி அவன் ஆண்டவன் தேவர் மூவரானையாக ஆணையாக முண்டு விரல் தனை எடுத்து தொண்டையில வைத்த போது வைத்த போது தொண்டையில வைத்த போது தொண்டையில வைத்த போது கையுமானா